الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا صلى أحدكم المكتوبة فأراد أن يتطوع بشيء فليتقدم قليلا أو يتأخر قليلا، أو عن يمينه أو عن يساره. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் சலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. பேரன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவின் மிக பெரும் அருளால் புனிதமான இவ்வேளையில் முபாரக்கான இந்த மஜ்லிஸில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு அளித்த இந்த நல்ல வாய்ப்பை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். கணியத்துக்குரிய பெரியோர்களே, மனிதன் இந்த உலகத்திலே நன்மைகளையும் செய்கிறான், தீமைகளிலும் ஈடுபடுகிறான். தீமைகளில் ஈடுபடுவது என்பது பலவிதமாக இருக்கிறது. மனிதனிடம் ஏற்படுகின்ற குற்ற செயல் பல வகையாக இருக்கிறது. எல்லா வகையான குற்ற செயல்களையும் தடுக்க வேண்டும். அப்படி குற்றத்தில் ஈடுபடுபவர்களை தண்டிக்க வேண்டும். அதை பார்த்து மற்றவர்கள் படிப்பினை பெற்று மொத்தத்தில் குற்றங்கள் குறைய வேண்டும் என்பதற்காக சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. அந்த சட்டத்தின்படி தீர்ப்பு வழங்குவதற்காக நீதிமன்றங்களும் அமைக்கப்படுகின்றன. குற்றங்கள் எத்தனையோ வகை இருக்கின்றன. பொருளாதார குற்றம், பாலியல் குற்றம், சமூக விரோத குற்றம், தேச துரோக குற்றம், எத்தனையோ குற்றங்கள் இருக்கின்றன. ஆனால் அப்படியான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் முறையாக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? எல்லோருக்கும் மனநிறைவை தரக்கூடிய முறையிலே நீதிமன்றங்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்றனவா என்றால் இல்லை. நீதிமன்றங்களின் மூலம் அனைவருக்கும் சரிசமமாக நீதி கிடைப்பதில்லை. ஒரே விதமான குற்றத்திற்கு வெவ்வேறான இரு தண்டனைகள் வழங்கப்படுவதை பார்க்கின்றோம். சட்டம் அது ஆதிக்க சக்திகளுக்கு வளைந்து கொடுக்கிறது. நிதியின்பால் நீதி சாய்ந்து நிற்கிறது. சட்டத்தின் நீதி சாமானிய மக்களுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது என்பதெல்லாம் காலம் செல்ல செல்ல நிரூபணமாகிக் கொண்டே போகிறது. அநியாயம் செய்திருந்தாலும் கூட செல்வாக்கு மிக்கவன் என்பதற்காக வேண்டி அவன் தனக்கு சாதகமான தீர்ப்பை பெற முடிகிறது.
பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தவனாக இருந்தாலும் எளியவன் என்ற காரணத்தினால் அவனுக்கு கிடைக்கும் தீர்ப்பு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அமைந்து விடுகிறது. இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன என்று நாம் சிந்திப்போமையானால், குற்றவாளிகளின் நடவடிக்கைகள் குறித்து பதிவுகள் போதுமான அளவில் நம்மிடம் இல்லை. எனவே குற்றவாளியை அவன் செய்த குற்றத்திற்கான பிடியிலிருந்து தப்ப விடுகிறோம். அவ்வாறு தப்பி விடுவதற்கான பல வாய்ப்புகளும் காரணங்களும் நம்முடைய நடைமுறையில் இருக்கின்றன. ஒரு கால் அந்த பதிவுகளின் அடிப்படையில் அவர் குற்றப்பிடியில் சிக்கினாலும் கூட அந்த குற்றப்பதிவுகளை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, செய்யவில்லை என்று மறுப்பதற்கும் ஆயிரம் குறுக்கு வழிகள் இருக்கின்றன. இதெல்லாம் இந்த உலக நடைமுறையில் இருக்கின்ற கடைபிடிக்கப்படுகின்ற நீதிமன்றங்களுடைய நிலை. ஆனால் மறுமையில் அல்லாஹ் வழங்கும் தீர்ப்பு அது உண்மையான, நீதியான, நியாயமான தீர்ப்பாக அமையும் என்பதில் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. ஏனென்றால் இறுதி தீர்ப்பு வழங்கும் அல்லாஹ்விடம் தனக்கு சாதகமாக தீர்ப்பை விலைக்கு வாங்க முடியாது. அவனை மிரட்டி பணிய வைக்க முடியாது. குறுக்கு வழிகளில் குற்றப்பதிவுகளை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது. நம்மை கண்காணிக்க அல்லாஹ் செய்திருக்கும் பதிவு என்பது, பதிவு ஏற்பாடு என்பது அவ்வளவு பக்காவானவை, ஏமாற்ற முடியாதவை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, மனிதன் இந்த உலகத்தில் செய்கின்ற குற்றங்களை மட்டும் அல்லாஹ் பதிவு செய்வதில்லை. அவனுடைய பூரா நடவடிக்கைகளையும் எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான். அது நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி. அது ஏதோ ஒரு வழியில் மட்டும் பதிவு செய்கிறான் என்பதல்ல. கேமராக்களின் வாயிலாக வீடியோ பதிவு என்பது போல ஏதோ ஒரு வழி பதிவு என்பது மட்டுமல்ல. அல்லாஹு தாலா பல்வேறு வகைகளில் நம்முடைய செயல்களை பதிவு செய்கிறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அதில் முதலாவது நம்முடைய உடல் உறுப்புகளையே அல்லாஹு தாலா சாட்சியாக்குகிறான். நம்மிடம் ஏற்படக்கூடிய செயல்கள் பற்றி நம்முடைய உடல் உறுப்புகளே அல்லாஹ்விடத்தில் சாட்சியாக இருக்கும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கியாமத் நாளின் போது இறை நிராகரிப்பாளனை அழைத்து அவன் செய்த செயல்களை எல்லாம் அல்லாஹு தாலா தெரிவிப்பான். அவ்வாறு தெரிவிக்கிற போது இன்னென்ன மாதிரியாகவெல்லாம் நீ செய்தாயா என்று கேட்கிற போது அவன் மறுப்பான். எலும்பில்லாத நாக்கு தானே, இந்த உலகத்தில் செய்யாத ஒன்றை செய்தேன் என்று கூறுவதும், செய்துவிட்ட குற்றத்தை அப்படியெல்லாம் நாம் ஒன்றும் செய்யவில்லை என்று மறுப்பதும், சொல்லாததை சொன்னேன் என்று சொல்வதும், சொன்னதை சொல்லவே கிடையாது என்று மறுப்பதும் சகஜமாக நடக்கிறதல்லவா? அந்த பழக்க தோஷத்தின் அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலும் சென்று மனிதன் என்ன செய்வான்? நான் அப்படியெல்லாம் ஒன்று செய்யவில்லையே, நான் எங்கே அப்படி செய்தேன் என்பதாக அல்லாஹ்விடத்தில் வாதாடுவான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இதோ உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் உனக்கு எதிராக சாட்சி சொல்கிறார்கள், அதன் பிறகுமாம் நீ மறுக்கிறாய் என்று கேட்கிற போது ரொம்ப எளிதாக சொல்லிவிடுவான், அவர்களெல்லாம் பொய் சொல்கிறார்கள். மனிதா, உன்னுடைய குடும்பத்தினர்கள், உன்னுடைய உறவினர்கள் உனக்கு எதிராக சாட்சி சொல்கிறார்கள், அப்பவுமா நீ மறுக்கிறாய் என்கிற போது கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் கதவு, அவர்களெல்லாம் பொய் பேசுகிறார்கள் என்று சொல்லிவிடுவான். பிறகு அல்லாஹு தாலா நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்று சொல்லி சத்தியம் வாங்கிய பின் அந்த மக்களை மீண்டும் வாய் பேச முடியாத அளவுக்கு ஆக்கி விடுவான். வாய், அதாவது தான் நினைக்கிறபடி மனதில் என்ன தோணுகிறதோ அதை பேசக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறதல்லவா? அந்த சக்தி இருக்கிற காரணத்தினால்தான் அவன் பொய் சொல்கிறான், நான் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யவில்லை என்று மறுத்து பேசினான். அந்த சக்தி பிடுங்கப்படும். அதற்கு பிறகு அவன் நினைக்கிறபடியெல்லாம் அவன் வாய் பேச முடியாத அளவுக்கு அவன் உள்ளாக்கப்பட்டு, எது யதார்த்தமோ அதை அவனுடைய நாவு பேசும், உண்மையை உளறுவான். எனவே
அவனுக்கு எதிரான சாட்சி அவரிடமிருந்தே வெளிப்படும். அதை வைத்து அல்லாஹு தாலா நரகத்தில் தள்ளுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஹஸரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகிலே இருந்தோம். அப்பொழுது அவர்கள் சிரித்துவிட்டு, நான் சிரித்ததற்கான காரணம் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹுவும் அவனுடைய ரசூலுமே நன்கறிந்தவர்கள் என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் தன் இறைவனுடன் மறுமை நாளையிலே உரையாடுவது குறித்து நான் நினைத்தேன், அதை நினைத்து சிரித்தேன் என்று சொன்னார்கள். அதாவது ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் உரையாடக்கூடிய அந்த உரையாடல் வித்தியாசமாக வினோதமாக இருப்பது நினைத்து சிரித்தேன் என்று கூறிவிட்டு அது பற்றி விவரமாக சொல்கிறார்கள். அடியான் தன் இறைவனிடம், என் இறைவா, நீ எனக்கு அநீதி இழைப்பதிலிருந்து பாதுகாப்பு வழங்குவாய் என உறுதி அளித்திருக்கிறாய் அல்லவா, அதாவது நீ எனக்கு அநீதி எல்லாம் செய்ய மாட்டேன் என்று ஏற்கனவே உறுதி அளித்திருக்கிறாய் அல்லவா என்று ரொம்ப சாமர்த்தியமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு கேள்வி கேட்பான். அதற்கு இறைவன், ஆம், உனக்கு நான் அநீதி இழைக்க மாட்டேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறேன். அவ்வாறாயின் எனக்கு எதிராக சாட்சியம் சொல்வதற்கு என்னிலிருந்தே தவிர வேறு எந்த சாட்சியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா வேற யாராவது சாட்சி சொன்னா எனக்கு எதிராக சும்மா அநியாயமாவெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நான் அவ்வாறு அனுமதிக்க முடியாது என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பான். அதற்கு இறைவன், இன்றைய தினம் உனக்கு எதிராக சாட்சி சொல்ல நீயும், அதாவது உனக்கு எதிரான சாட்சி உன்னிலிருந்தே வரவழைக்கப்படும், நீயும் கண்ணியமிக்க எழுத்தாளர்களான மலக்குமார்களுமே போதும் என்பதாக அல்லாஹு தாலா சொல்வான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா அவனது வாய்க்கு முத்திரையிடப்படும், அவனுடைய உறுப்புகளிடம் பேசுங்கள் என்பதாக உத்தரவு போடப்படும். அந்த மனிதனுடைய வாய் பேசாது, அவனுடைய உறுப்புகள் பேசும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அவன் என்னென்ன செயல்கள் செய்தான் என்பது பற்றி அவனுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். அவ்வாறு சொல்லி முடித்த பிறகு இந்த மனிதனுக்கும் அவனுடைய உறுப்புகளுக்கும் இடையிலே உரையாடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். இப்ப நான் என் கையை பார்த்து பேச முடியாது, அப்படி பேசினால் அறிவு குறைந்தவன் என்பதாக நினைப்பார்கள். ஆனால் அல்லாஹு தாலா உறுப்புகள் எல்லாம் சாட்சி சொல்லி முடித்த பிறகு அந்த மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளிடத்திலே உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவான். அந்த நேரத்தில் இந்த மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளை பார்த்து சொல்லுவானாம், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், தொலைந்து போங்கள், உங்களுக்காகத்தானே நான் இவ்வளவு நேரம் இறைவனிடம் வாதாடினேன் என்று தன்னுடைய உறுப்புகளை பார்த்து பேசுவான், புலம்புவான் என்று வருகிறது. இங்கே மனிதன் அவனுடைய நாவிலிருந்து, அவனுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான் உலகத்தில் செய்ததை செய்யவில்லை என்று மறுப்பான், செய்யாதது பற்றி செய்தேன் என்பதாக வாதிடுவான். என்பதனால் அவனுடைய உடல் உறுப்புகளையே அல்லாஹு தாலா சாட்சியாக வைத்திருக்கிறான். எனவே நம்மிடம் ஏற்படக்கூடிய நன்மையானாலும் தீமையானாலும் அதற்கு நம்முடைய உறுப்புகள் சாட்சியாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா இது பற்றி ஒரு வசனத்தில் இப்படி சொல்வான், அவர்களுடைய உடல் உறுப்புகள், அவர்களுடைய தோள்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொன்ன சமயத்தில் அவர்கள் கேட்பார்களாம், தங்களுடைய தோள்களை நோக்கி, எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறினீர்கள்? நாங்களாகவா சாட்சி சொன்னோம்? எல்லா பொருட்களையும் பேசும்படி செய்யும் அல்லாஹ்வே எங்களை பேசும்படி செய்தான். அவன்தான் உங்களை முதல் தடவையும் படைத்தான், பின்னரும் நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்பட இருக்கிறீர்கள் என்பதாக மனிதனுடைய தோள்கள் அவனை பார்த்து சொல்லும் என்று அல்லாஹு தாலா சூரா ஃபுஸ்ஸிலத்திலே கூறி காட்டுகிறான். யாசின் சூராவிலே நாம் ஓத கேட்டிருக்கிறோம், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்நாளிலே நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம், அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தது பற்றி, அதாவது அவர்கள் செய்த செயல்கள் பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும், அவர்களுடைய கால்களும் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹு தாலா சூரா யாசீனிலே கூறி காட்டுகிறான்.
அல்லாஹு தாலா நம்முடைய நடவடிக்கைகளை பதிவு செய்வதற்காக செய்திருக்கிற இன்னொரு ஏற்பாடு மலக்குமார்களின் மூலமாக பதிவு செய்வது. நிச்சயமாக உங்கள் மீது காவல் புரியக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்கள். கிராமன் காத்திபீன், கண்ணியவான்களான எழுத்தாளர்களான மலக்குமார்கள் இருக்கிறார்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பற்றி நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூற நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மலக்குமார்களை மனிதர்களுடைய நடவடிக்கைகளை கவனித்து வருவதற்காக வேண்டி அனுப்பி வைக்கிறான். அதில் தனித்தனி நபருக்காக நியமிக்கப்பட்ட மலக்குகளும் இருக்கிறார்கள். பொதுவாக நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக வேண்டியும் மலக்குகள் இருக்கிறார்கள். அல் மலாயிகத்து யதஆகபூன மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவு நேரத்தில் சில வானவர்கள், பகல் நேரத்தில் சில வானவர்கள் என்று தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக முறை வைத்து வருகிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையிலும் அஸருடைய தொழுகையிலும் அந்த இரு சாராரும் ஒன்று சேருகிறார்கள். பிறகு அல்லாஹ்விடம் அவர்கள் செல்கிற போது அல்லாஹு தாலா அவர்களை நோக்கி கேட்கிறான், கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் விட்டு வந்தீர்கள், அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து வருகிற போது அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் என்று கேட்கிற போது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொல்வார்கள், தரக்னாஹும் யுஸல்லூன வ அதைனாஹும் யுஸல்லூன, அவர்களை விட்டு நாங்கள் பிரிந்து வருகிற போதும் அவர்கள் தொழுகையில் இருந்தார்கள், அவர்களிடத்தில் நாங்கள் வருகை தருகிற போதும் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு தாலாவிடத்தில் அவர்கள் சாட்சி சொல்வார்கள். இது ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற பதிவு. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிற போது ஒரு ரக்அத்திலே ருகூஇல் இருந்து சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எழுந்திருக்கிறார்கள். பின்னால் இருந்த ஒரு மனிதர் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று ஓதுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த பிறகு மனில் முத்தகல்லிம், இந்த துஆவுடைய ஹம்துடைய வாக்கியத்தை கூறியவர் யார் என்று கேட்கிறார்கள். நான் தான் என்று அந்த சஹாபி சொன்னபோது ரஅய்து பில்அத்தும் வ ஸலாஸீன மலகா யப்ததிரூனஹா அய்யுஹும் யக்துபுஹா அவ்வலு, 30க்கும் மேற்பட்ட மலக்குகள் போட்டி போட்டுக் கொள்வதை நான் பார்த்தேன். அவர்களில் யார் முதலாவது இந்த வாக்கியத்தினுடைய சவாபை எழுதுவது என்று அவர்களுக்கு இடையிலே போட்டி நடந்தது. அதனால் தான் யார் என்று விசாரித்தேன் என கூறினார்கள். சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு பிறகு ரப்பனா வலக்கல் ஹம்து அல்லது அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து என்று மட்டும் சொல்லி நிறுத்தி கொள்ளாமல் கூடுதலாக ஹம்தன் கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்கிற இந்த வாக்கியத்தை சேர்த்து கொண்டால் அதற்கு அதிக நன்மையும் சிறப்பும் இருக்கிறது என்பது இந்த ஹதீஸிலிருந்து தெரிவது என்பது ஒரு புறம், நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பதிவு செய்வதற்காக மலக்குமார்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே போல நன்மையை மட்டும் அல்ல, தீமையை பதிவு செய்வதற்கும் மலக்குமார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனோடும் 2 மலக்குகள் எப்பொழுதுமே உடன் இருக்கிறார்கள். அவர்களிலே நன்மையை பதிவு செய்யக்கூடிய மலக்கு வலதுபுறம், தீமையை பதிவு செய்யக்கூடிய மலக்கு இடதுபுறம் இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இது 2வது அல்லாஹு தாலா செய்திருக்கிற ஏற்பாடு. 3வதாக நன்மையோ தீமையோ அது நடைபெறக்கூடிய இடமும் நமக்கு சாட்சியாக இருக்கும். நாம் நன்மை செய்தால் நமக்கு சாதகமான சாட்சியாக இருக்கும், தீமையில் ஈடுபட்டால் நமக்கு எதிரான சாட்சியாக இருக்கும். தன் மீது என்ன நன்மை தீமை செய்யப்பட்டது என்பது பற்றி பூமி சாட்சி சொல்லும் என்று அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலேயே கூறி காட்டுகிறான். யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, அந்நாளில் பூமி தன்னுடைய தகவல்களை அறிவிக்கும், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செய்தியை சொல்லும் என்று அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதர் ஃபர்து தொழுகை ஒரு இடத்தில் நிறைவேற்றுகிறார் என்றால்
அவர் ஃபர்து தொழுகை நிறைவேற்றிய அந்த இடத்திலிருந்து சற்று முன்னவோ பின்னவோ அல்லது வலது இடதுபுறமாக நகர்ந்து மற்ற தொழுகைகளை தொழ வேண்டும். அவ்வாறு தொழுவது ஏற்றம் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, இதா ஸல்லா அஹதுகுமுல் மக்தூபா ஃபஅராத அன் யததவ்வஅ பிஷை, உங்களில் ஒருவர் ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றி அதற்கடுத்து நஃபிலான உபரியான ஏதாவது தொழுகையை தொழ நாடினார் என்றால் ஃபல்யதகத்தம் கலீலா, கொஞ்சம் முன்னால் நகர்ந்து தொழ வேண்டும். அவ் யதஅஹர் கலீலா, அல்லது அந்த இடத்திலிருந்து சற்று பின்னால் நகர்ந்து தொழ வேண்டும். அவ் அன் யமீனிஹி அவ் அன் யசாரிஹி, அல்லது வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ சற்று நகர்ந்து தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு நகர்ந்து தொழ வேண்டும் என்பதற்கான அவசியம் என்ன? கண்டிப்பாக அப்படித்தான் தொழ வேண்டுமா என்றால் இல்லை. ஆனால் அவ்வாறு நகர்ந்து தொழுவதிலே ஏற்றம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, மகிமை இருக்கிறது. என்ன காரணம் என்பதை அறிஞர் பெருமக்கள் விளக்கி சொல்கிற போது, நாம் எந்த இடத்தில் தொழுகிறோமோ, எங்கே சஜிதா செய்கிறோமோ அந்த இடம் நமக்கு சாட்சியாக அமையும். நமக்கு சாட்சி நிறைய கிடைக்கட்டும் என்பதற்காக வேண்டி வெவ்வேறு இடங்களில் மாறி தொழுவது சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வெறும் ஒரு கற்பனையான செய்தி மட்டுமல்ல, இதற்கு வலு சேர்க்கிற விதத்திலே குர்ஆனுடைய வசனமும் ஹதீஸும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா, பூமி அந்நாளில் தன்னுடைய தகவல்களை சொல்லும், அறிவிக்கும் என்கிற கருத்துள்ள அந்த வசனத்தை ஓதிவிட்டு சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், ததுரூன மா அக்பாருஹா, பூமியினுடைய தகவல், பூமி சொல்லக்கூடிய செய்திகள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நன்கறிந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலிலே சொன்னார்கள், ஃபஇன்ன அக்பாரஹா அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் அவ் அமத்தின் பிமா அமில அலா ظஹரிஹா, பூமி தன்னுடைய தகவலை சொல்லும் என்பதற்கான விளக்கம் என்னவென்றால், தன் மீது உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்ன செய்தார்கள் என்பது பற்றி பூமி சாட்சி சொல்லும். அமில கதா வ கதா யௌம கதா வ கதா, இன்னென்ன நாளையிலே இன்னென்ன இடத்திலே இன்ன மாதிரியான வேலைகளை செய்தான், இன்ன மாதிரியான நன்மைகளை செய்தான், அல்லது இன்ன மாதிரியான பாவங்களை செய்தான் என்று இடங்களும் சாட்சி சொல்லும் என்றால் மனிதன் எவ்வகையில் தப்பிக்க முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி புறப்பட்டு சென்றால் போகும்போது ஒரு வழியில் போவார்கள், வரும்போது வேறொரு வழியில் வருவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கான யௌமு ஈதின் ஹாலஃபத் தரீக், பெருநாள் வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போவதற்கும் வருவதற்கும் பாதைகளை மாற்றிக்கொள்வார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. இதற்கான காரணம் என்ன? பல்வேறு காரணங்கள் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். அதில் ஒரு காரணம் இப்படியும் இருக்கிறது, அவர்கள் ஒரு வணக்கத்திற்காக வேண்டி போகிற போது போகக்கூடிய அந்த பாதையும் சாட்சியாக இருக்கும், வரும்போது வேறொரு வழி என்றால் அதுவும் சேர்த்து சாட்சி சொல்லும். நம்முடைய சாட்சிகள் நிறையாகட்டும், அதிகமாகட்டும் என்பதற்காக வேண்டி இப்படி செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி மக்காவில் நுழைகிற போது கூட மக்காவிலே போகும்போது ஒரு வழியாக போவார்கள், அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய ஊருக்கு வருகிற போது வேறொரு வழியாக வருவார்கள் என்பதாகவும் வருகிறது. அரஃபா மைதானத்தில் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்று அரஃபா மைதானத்தில் தங்குவதற்காக செல்கிற போதும் ஒரு வழியில் போவார்கள், இன்னொரு வழியில் வருவார்கள் என்று வருகிறது. இவைகள் எல்லாமே நன்மை சம்பந்தமான நம்முடைய சாட்சியங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக என்றால், நாம் நடந்து செல்கிற பூமி, நாம் வணக்கம் புரிகின்ற அந்த இடம் எல்லாமே நமக்கு சாட்சியாக இருக்கும் என்கிற போது அது நன்மையை பற்றி இருந்தால் சந்தோஷம், அது தீமை பற்றி இருக்குமானால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு நாம் அச்சப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, குர்ஆன் ஷரீஃபில் இருந்து நாம் ஒரு கருத்தை விளங்கிக் கொள்ள முடிகிறது. நல்லவர்களுடைய மரணத்திற்காக வேண்டி வானமும் பூமியும் அழுமாம். வானமும் பூமியும் நல்லவர்கள் மரணித்து விட்டால் அதற்காக துக்கம் தெரிவித்து அழும் என்று வருகிறது. சூரா அத்-துஹானிலே 29வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த் வமா கானூ முன்தரீன். கொடுங்கோல் அரசனான ஃபிரௌன் இருக்கிறானே, அவனும் அவனுடைய சமூகத்தாரும்
அழிக்கப்பட்ட செய்தி அல்லாஹு தாலா இதற்கு முன்னதாக கூறி வருகிறான். அவ்வாறு கூறி வருகிற போது அவர்களுடைய அழிவுக்காக வேண்டி வானமோ பூமியோ துக்கப்பட்டு அழவில்லை. ஒமாகானு முன்தரீன், அவர்கள் அவகாசமும் வழங்கப்படவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ள முடிகிறது என்றால், தீயவர்கள் என்கிற காரணத்தினால், கொடுமை செய்தவர்கள் என்கிற காரணத்தினால், அநியாயம் புரிந்தவர்கள் என்கிற காரணத்தினால் வானமோ பூமியோ அவர்கள் மீது துக்கப்பட்டு அழவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், நல்லவர்களுக்காக பூமி அழுகிறது, வானம் அழுகிறது என்கிற கருத்தை நாம் யூகித்து வழங்கிக் கொள்ள முடிகிறது. வெறும் யூகத்தால் மட்டும் இந்த கருத்தை சொல்லிவிட முடியாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், இன்னல் முஃமின இதா மாத்த பகா அலைஹி முஸல்லாஹு மினல் அர்த். ஒரு முஃமின் மரணித்து விட்டால் அவன் இது நாள் வரையிலும் தொழுது கொண்டிருந்த அந்த தொழும் இடம் இருக்கிறதே, அது அழுகிறதாம். ஓ மஸ்அது அமலிஹி மினஸ் ஸமா, வானத்திலே அவனுடைய அமல் உயர்த்தப்படுகின்ற அந்த வழி இருக்கிறதே, அதுவும் அழுகிறதாம். இப்படி சொல்லிவிட்டு தன்னுடைய கருத்துக்கு ஆதாரமாக நான் கூறிய அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். சும்ம தலா ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமா வல் அர்த் வமா கானு முன்தரீன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொல்கிறார்கள், மாமின் முஃமினின் இல்லா வலஹு பாபானி, எந்த ஒரு முஃமினான மனிதனாக இருந்தாலும் அவருக்கு இரு வாசல்கள் இருக்கின்றன. பாபுன் யஸ்அது மின்ஹு அமலுஹு, எந்த வழியிலே அவருடைய அமல் உயர்ந்து செல்லுமோ அப்படிப்பட்ட ஒரு வாசல். வ பாபுன் யன்ஸிலு மின்ஹு ரிஸ்குஹு, எந்த வழியிலே அவருடைய ரிஸ்க் இறங்கி வருமோ அப்படிப்பட்ட ஒரு வழி. ஃபைதா மாத்த பக்கயா அலைஹி, இவன் மரணித்து விட்டான் என்றால் அந்த இரு வாயில்களும் அழுது கொண்டிருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு நான் ஆரம்பத்தில் கூறிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த் வமா கானு முன்தரீன். ஃபிரௌனுடைய சமூகத்தாருடைய அழிவுக்காக வேண்டி வானமோ பூமியோ அழவில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த வசனத்திலிருந்து இப்படி புரிந்து கொள்ளலாம் என்கிறார்கள். அதாவது தீயவர்களுக்காக அழவில்லை என்று அல்லாஹ் கூறுகிற போது நல்லவர்களுக்காக அழும் என்கிற கருத்தை நாம் அங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, இப்படி நாம் செய்யக்கூடிய நன்மையானாலும் தீமையானாலும் அவைகள் எங்கு வைத்து செய்யப்படுகிறதோ அந்த இடங்களும் சேர்ந்து சாட்சியாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, தோழரே, நீர் ஆடுகளை மேய்ப்பதிலும் காட்டுப்புறங்களுக்கு செல்வதிலும் ஆசைப்படுவதை நான் உணர்கிறேன், நான் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் ஆடுகளுடன் சென்றாலோ அல்லது காட்டுப்புறத்துக்கு சென்றாலோ தொழுகைக்காக பாங்கு சொல்லும் போது குரல் உயர்த்தி சொல்வீராக. நாம் ஊருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் தொழ வேண்டும் என்பதல்ல, காட்டுப்புறங்களுக்கு சென்றாலும் அங்கும் தொழ வேண்டும். அந்த தொழுகைக்காக வேண்டியும் பாங்கு சொல்ல வேண்டும். அந்த பாங்கும் உரத்த குரலில் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன காரணம் சொல்கிறார்கள்? முஅத்தினுடைய பாங்கு சப்தத்தை கேட்கிற ஜின்னாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும் அவருக்காக மறுமை நாளில் சாட்சி சொல்கின்றன. அப்போ ஒரு நன்மையான காரியம் நடைபெறுகின்ற அந்த இடத்திலே அங்கு இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சாட்சியாக அமைகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, அல் முஅத்தினூன அத்வலுன் நாஸி அஅனாகா, பாங்கு சொல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் கியாமத் நாளையிலே கழுத்து நீளமானவர்களாக இருப்பார்கள். எல்லா மனிதர்களை விட உயரமாக தெரிவார்கள். வமா மின் ஷைஇன் யஸ்மஉஹு இல்லா ஷஹித லஹு யௌமல் கியாமா, இந்த பாங்கு சப்தத்தை கேட்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அவருக்காக வேண்டி கியாமத் நாளையிலே சாட்சி சொல்லும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த உலகத்திலே மனிதன் குற்றம் இழைக்கிறான், ஆனால் அந்த குற்றத்திற்கான தண்டனை சரியாக நியாயமாக பெறுகிறானா, வழங்கப்படுகின்றனவா என்றால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கின்றன, குறுக்கு வழிகள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹுடைய நீதிமன்றத்திலே தப்பிக்க முடியாத வகையிலே அவன் நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய நடவடிக்கைகளை அவ்வளவு
முழுமையாக பதிவு செய்கிறான். வல்லாஹு ஷஹீதுன் அலாமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு மீது அல்லாஹு தஆலா சாட்சியாக இருக்கிறான். அல்லாஹ் ஒருவனே சாட்சியாக இருப்பதற்கு போதும். இருந்தாலும் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வேறொரு வழியிலிருந்து நிரூபணம் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வழிகளிலும் சாட்சியை ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் நினைவில் கொண்டு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டோம் என்றால் குற்றங்கள் குறையும். காலஞ்செல்ல செல்ல குற்றங்களிலிருந்து நாம் தப்பிக்கலாம். நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய நடவடிக்கைகளை பண்பட்டதாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளின் மீது ஆவல் கொண்டவர்களாக, தீமையை வெறுப்பவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.